Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஒரு ₹4 ₹3 ₹4 பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு அவர். அப்போ தான் சித்திரம் பேசி பாட்டு வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், அவ்வளோ விஷயமே இங்கே இல்லை, கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார், ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார், ஐ திங்க் ₹50,000 கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமாக இருக்குது, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தானு சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சுருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டே இல்லை, சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி எ கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங்காக நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன், சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்ன தான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்ன தான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்ன தான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசன்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதியை தவிர வேறு யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, அவனுக்கு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேறு யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. தேர் ஆர் பிளேசஸ். நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கு படம்னு சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன் ஆக்சுவலி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, selfless performance, I will never forget. நான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அல்லது ஒரு சோய் மின் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பண்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபஸ்ட்டு டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல. எந்த ஷாட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சிக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ திங்க் ஃபௌசியா வாஸ் ஸோ கிரேஸ் எனஃப் டு கேவ் மீ அ சான்ஸ் டு பி இஸ் செகண்ட் யூனிட் கேமராமேன் ஆக்சுவலி. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு சின்ன ஸ்பேஸு. அது ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின் பிகாஸ் ஹவு மச் எவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரணும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப் ஆக்சுவலி. ஐ ஒர்க் வித் many actors, many great actors like Nasser and few actors, Narayan, all.
but I would rate, I would say that in my life I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathis. ஒரு நான் அந்த க்ரூவில் நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம், லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் இந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு. பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் பெஸ்ட் ஜாப் அண்ட் ஹி ஹஸ் கேவ் மீ எக்ஸ்ட்ராடனரி ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஒர்க் தட் பெஸ்ட் ஜாப். ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும். அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம், கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறத விட அந்த ஆள் சம்பாரிச்சதுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனது பிறகு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேராக ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேதுபதி பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் அந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்க ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா மாறி அணைச்சிக்கலாம் அவர். என்னோடய ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. இங்கே வந்து
இன்றைக்கி வந்து மிஷ்கின் த கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவரை எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்ருக்கேன் அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிச்சுட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்த் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ளே இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ், அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நாம் அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால் அரவணைச்சிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அது இதுன்னு சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக. அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம்தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுது. இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட், யாரோ ஒருத்தருடைய ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னார். மிஷ்கின் வந்து இஸ் அ மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவுமே கொஞ்சம் அப்படி தான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் கூட அது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். The whole unit must have enjoyed the process. And ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சார், பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை.